அனைவருக்கும் வணக்கம். 2025 குரூப் 4 எக்ஸாமில் பாலிட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகள் புக்கில் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள் அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆன்சர் பாருங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து நெடுஞ்செழியன், டாக்டர் நெடுஞ்செழியன், அடுத்து பன்னீர்செல்வம், அடுத்து பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு. ஆன்சர் ஆப்ஷன் சி 2-1-3-4. அடுத்த கேள்வி பாருங்கள். நம்ம பாலிட்டி மட்டும் பார்க்கலாம். அடுத்து கூற்று இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். காரணம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. இந்த கேள்வி வந்து 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. முதல் பாடமே இந்த பாடம் தான் இருக்கும். இங்கேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. இரண்டாவது கேள்வி வந்து 10th பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து 114வது கேள்வி. பொறுத்துக. மாநிலங்கள் பெயர், மாநிலங்கள் இருக்கும் பகுதி. இந்த கேள்வி வந்து 12th பாலிட்டியில் தேச கட்டமைப்புன்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இமாச்சல் பிரதேசம் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இல்லை, சி பகுதியில் இடம்பெற்றிருக்கும். ராஜஸ்தான் வந்து பி பகுதியில் இடம்பெற்றிருக்கும். மேற்கு வங்கம் வந்து ஏ பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வந்து டி பகுதியில் இடம்பெற்றிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4-3-1-2. இது வந்து 12th தேச கட்டமைப்பு என்ற பாடத்தில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து 119வது கேள்வி போனோம் நம்ம. கூற்று இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. காரணம் பாருங்கள். இந்திய அரசமைப்பின் அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு. இதுவும் வந்து 12th இந்திய அரசியலமைப்பு என்ற பாடம் கொடுத்துருப்பாங்க 12th பாலிட்டியில். அங்கேருந்து தான் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். கூற்று காரணம் இரண்டும் சரியானவை மற்றும் காரணம் கூற்றை சரியான விளக்கமாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. பாலிட்டி கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி சரியான கூற்றுகள். 1. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். 2 பாருங்கள். அவர் 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணியின் கேரள பிரிவு அதிகாரியானார். 3. கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார். இது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதில் 1-3 மட்டும் சரி. 1-3 சரி. இது வந்து புக்கில் இல்லைங்க, கரண்ட் அஃபேர்ஸ். முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்கள். குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டுக. குடியரசுத் தலைவர்கள், சிறப்பு விருந்தினர்கள். திரௌபதி முர்மு வந்து பிரபஹோ சுபியான்டோ. ஏபிஜே அப்துல் கலாம் வந்து
விளாடிமிர் புட்டின், பிரணாப் முகர்ஜி, பராக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த் வந்து சிரில் ராமபோஷா. ஆன்சர் பாருங்கள் 2341 2341. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி வந்து இதோ இருக்குங்க. பின்வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் எது யாவை? 1. இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. 2. சமூக குறிகாட்டியில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறிகாட்டியில் 2 அளவுகோல்களும் பயன்படுத்த பெற்றன. 3 பாருங்க, பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது வந்து 11th பாலிட்டியில் சமூக நீதி என்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. 11th பாலிட்டியில் சமூக நீதி என்ற பாடம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் இந்த கேள்வியை எடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், 1, 3 மட்டும் சரி. 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. இது 11th பாலிட்டி சமூக நீதி என்ற பாடத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி இதோ இருக்கு பாருங்க. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண். ஆன்சர் பாருங்க 2 தான் சரி. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேள்வி எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஊழல் தடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அது புக்கில் இருக்காது. இந்த சோர்ஸ் வந்து நம்ம வெளியிலிருந்து தான் தேடி படிக்கிறதா இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 தான் சரி. இது வரைக்கும் நம்ம எத்தனை கேள்வி பார்த்துருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். 8 கேள்வி பார்த்துருக்கோங்க. இது வரைக்கும் 8 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னும் 8 கேள்வி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். 160 கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறி. கேள்வி நல்லா பாருங்கள். தவறாக பொருத்தப்பட்டுள்ளது தான் கேட்டிருக்காங்க. 1. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014. இது சரிங்க. இது வந்து புக்கில் இருக்காது, அவுட் சோர்ஸ் தான் இது. ஜனவரி 16, 2014. அடுத்து தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004 கொடுத்துருக்காங்க. தப்பு. அக்டோபர் 12, 2004. அதே போல் இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324. இதுவும் சரி. அப்போது சரியானது எதுனா 1, 3 சரி. அவங்க கேட்டிருக்கிறது சரியானதல்ல, தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது வந்து 2, 4 தான் தவறு. 2, 4 தவறு. இது வந்து அவுட் சோர்ஸிலிருந்து எடுத்திருக்காங்க. இது புக்கில் இருக்குது. 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்தில் இருக்கும். அதே போல் இந்திய தேர்தல் ஆணையம் இதுவும் புக்கில் இருக்குது. தேர்தல் ஆணையம் 12th தேர்தல் ஆணையம் என்ற பாடம் கொடுத்துருப்பாங்க. அதிலேயே இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து பாருங்கள். கருத்து காரணம் வினாவை தருக. கருத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். சரி. காரணம் பாருங்கள். நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். சட்ட அமைச்சரை கலந்து ஆலோசிக்க தேவையில்லை, கொலிஜியத்தை தான் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அப்போது கருத்து சரி, காரணம் தவறு. கருத்து சரி, காரணம் தவறு. இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, இந்த கேள்வி வந்து இந்திய நீதித்துறை 12th பாலிட்டியில் இந்திய நீதித்துறை என்ற பாடம் கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. 12th பாலிட்டிங்க. 12th பாலிட்டி இந்திய நீதித்துறை. அடுத்து பாருங்கள்.
அடுத்த கேள்வி, தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. 1. 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. 2. மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்ற வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். 3. 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 சரி. இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தேடி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி போகலாம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி. இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 12th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு முதல் பாடம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கேருந்து எடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 3ல் இடம்பெற்றிருக்கும். பேஜ் நம்பர் 3லேயே இந்த பாயிண்ட் இடம்பெற்றிருக்கும். இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி. 12th பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு முதல் பாடத்திலேயே இடம்பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, அடுத்து பாருங்க. மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். புன்சிக்குழி, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கட செல்லையா குழு. இந்த கேள்வி 12th பாலிட்டியில் இந்தியாவில் கூட்டாட்சி என்ற பாடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் இருந்து எடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 107ல் இந்த பாயிண்ட் இருக்கும். பேஜ் நம்பர் 107ல் இந்த பாயிண்ட் இருக்கும். 12th பாலிட்டி. ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். முதல் குழு ராஜமன்னார். முதல் கமிட்டி ராஜமன்னார் குழு. இரண்டாவது சர்க்காரியா. அடுத்து வெங்கட செல்லையா குழு. அடுத்து புன்சி குழு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. சரியானவற்றோடு பொறுத்துக. குழுக்கள் தலைவர். சரியானவற்றோடு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு. கே சந்தானம். இது சரிதான். பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே சந்தானம். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு. இது என்னன்னா வி.கே. ராவ். இதுதான் சரி. ஓகேவா? அப்போ இது தவறு. வி.கே. ராவ் தான் சரி. பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு இது ஜி. ராமச்சந்திரன். இதுதான் சரி. ஜி. ராமச்சந்திரன். அடுத்து பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு இது வி. ஈஸ்வரன். இது சரி. அப்போ 1, 4 சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 4 சரி, 2, 3 தவறு. அவங்க கேட்டிருக்கிறது சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த கேள்வி புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல புக்கில் இந்த கேள்வி இல்லை. இது அவுட் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. புக்கில் இந்த கேள்வி இல்லை. அடுத்து போகலாம். அடுத்து பாருங்க. சரியான இணையை தெரிவு செய்க. 1. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 60ன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைஞ்சபட்ச வயது 35. இது சரிதான். அதே போல் மேலவை உறுப்பினராக குறைஞ்சபட்ச வயது 30. இதுவும் சரி. மேலவை உறுப்பினர், கீழவை உறுப்பினராக குறைஞ்சபட்ச வயது 21ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 25 தான். ஓகேவா? இதுவும் தப்பு தான். இதுக்கு ஆன்சர் சி. 2, 3 சரி, 1, 4 தவறு. இது 10th இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்திலே கொடுத்துருப்பாங்கங்க. 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அந்த முதல் பாடத்திலேயே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள்.
அடுத்த கேள்வி பாருங்கள். கடைசி கேள்விங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை சைனீஸ் அரசமைப்பிடம் பெற்றனர். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். சரியான கூற்று கேட்டிருக்காங்க. 1 மட்டும்தாங்க சரி, மீது 2மே தவறு தான். இது அயர்லாண்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாண்டிலிருந்து எடுத்தாங்க. அரசமைப்பின் ஆன்மான்னு சொன்னதும் தப்பு தான். ஓகேங்களா, இதில் 1 மட்டும்தான் சரி. இது வந்து 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அங்கேயே இடம்பெற்றிருக்கும். இந்த பாயிண்ட்டுமே 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. மொத்தம் 16 கேள்வி, பாலிட்டியில் 16 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 16 கேள்வியும் புக்கில் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.